Hello friends, வணக்கம் and welcome to தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு Nifty 50 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 82 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.5% பாசிட்டிவ்ல 16364ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு Nifty 50 ஓட டாப் கெய்னர்ஸ்னு பார்க்கறப்போ பவர் கிரிட், டெக் மஹிந்திரா, டாடா மோட்டார்ஸ், L&T, HCL Tech. அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்கறப்போ ஐச்சர் மோட்டார்ஸ், டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ், சிப்லா, ONGC அண்ட் IOC. அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 130 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.36% பாசிட்டிவ்ல 35,937ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ்னு பார்க்கறப்போ AU பேங்க், PNB, ICICI பேங்க், ஃபெடரல் பேங்க் அண்ட் HDFC பேங்க். அண்ட் அதே டாப் லூசர்ஸ்னு பார்க்கறப்போ IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், IndusInd பேங்க், RBL பேங்க், ஆக்சிஸ் பேங்க் அண்ட் SBI. ஓகே, ஃபர்தர் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு செகண்ட் கூட ஆகாது, ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட ஒர்க்கை நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோ புதுசா எந்த ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றதா இருந்தாலும் நம்ம சேனலோட ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மார்க்கெட்டோட ஃப்ரீ லைவ் அப்டேட்ஸுக்கு இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சில ஸ்டாக்ஸோட ஷேர் பிரைஸ் ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்றதுன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸ்பெசிஃபிக்காக வந்து நிறைய பேர் MTR டெக்னாலஜிஸோட ஷேர் பிரைஸ் ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. நீங்க சொன்னீங்கன்றதுனால தான் 1400 ஷேர் பிரைஸ்ல இருக்கிறப்ப வாங்கினேன். ஆனால் அதோட ஷேர் பிரைஸ் இப்போ 1200க்கு ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் இப்போ சொல்ல போறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எந்த ஒரு ஸ்டாக்கை பை பண்றதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டாக்கோட பிசினஸ் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ அவங்களோட பிசினஸை பத்தி புரிஞ்சுக்கிட்டு ஃபியூச்சர்லயும் உங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அப்போ நீங்க தாராளமா அந்த ஸ்டாக்கை வாங்கலாம். அண்ட் அப்படிதான் அந்த ஸ்டாக்கையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கும் அந்த கம்பெனியோட பிசினஸ் growthல நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பா அதை ஹோல்ட் பண்ணலாம். ஆனா அப்படி ஹோல்ட் பண்றப்போ அதோட ஷேர் பிரைஸை பார்க்காதீங்க, அவங்களோட பிசினஸ் எந்த அளவுக்கு க்ரோ ஆயிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு டெவலப் ஆயிட்டு இருக்குன்றத பாருங்க. ஸோ பிசினஸ்ல எந்த ஒரு இம்பாக்ட் இல்லாத வரைக்கும் அவங்களோட ஷேர் பிரைஸ் ஃபால் ஆகுறதுன்றது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கலாம். ஆனா ஏன் அதோட ஷேர் பிரைஸ் 1400ல இருந்து 1200 வரைக்கும் ஃபால் ஆச்சுன்னு எந்த ஒரு எக்ஸாக்ட் அப்டேட்டும் பப்ளிக்கா அவைலபிளா இல்ல. ஆனா லாஸ்ட் ஃபியூ டேஸ் நடந்த ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்போட செல் ஆஃப் வந்து இது காரணமா இருக்கலாம். அண்ட் ஆக்சுவலா அந்த ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பை ஏன் ஃபால் ஆச்சுன்றதுக்கு அப்டேட் என்ன வந்திருக்குன்னா, பொதுவாக நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல எக்ஸ்சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் லிமிட்னு ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. அதாவது F&Oல இல்லாத ஸ்டாக்ஸா இருந்ததுன்னா ஒரு நாள்ல மேக்ஸிமமா இவ்வளவுதான் ஸ்டாக் பிரைஸ் ஏற முடியும் இல்ல இறங்க முடியும்னு அப்பர் சர்க்கியூட் லிமிட் ஆர் லோயர் சர்க்கியூட் லிமிட்னு வச்சிருப்பாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டா BSE பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கியூட் லிமிட்டையும் தாண்டி அடிஷனல் சர்விலன்ஸ் மெஷர்ஸ்ல ஆட் ஆன் பிரைஸ் லிமிட்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஆட் ஆன் பிரைஸ் லிமிட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிற ஸ்டாக்ஸ்னு பாக்குறப்போ எந்த ஸ்டாக்ஸ் வந்து லாஸ்ட் 6 monthsல 6 times க்ரோ ஆயிருக்கோ, இல்ல லாஸ்ட் 1 yearல 12 times க்ரோ ஆயிருக்கோ, இல்ல லாஸ்ட் 2 yearsல 20 times, இல்ல லாஸ்ட் 3 yearsல 30 times க்ரோ ஆயிருக்கோ அந்த ஸ்டாக்ஸுக்கு இந்த ஆட் ஆன் பிரைஸ் லிமிட்ஸை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த பிரைஸ் லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டாக்கு 20% சர்க்கியூட் லிமிட் இருக்கோ அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் இனி ஒரு வாரத்துல 1.6 times தான் வந்து மேக்ஸிமமா ரைஸ் ஆகணும். அண்ட் அதே போல 0.6 times தான் வந்து மேக்ஸிமமா ஃபால் ஆகணும்ன்ற மாதிரி ஒரு லிமிட்டை வந்து அடிஷனலா வச்சிருக்காங்க. அண்ட் ஈவன் இந்த லிமிட்ஸ் வந்து மந்த்லி அண்ட் அதே போல குவார்டர்லி லெவல்ஸ்லையும் வச்சிருந்தாங்க. ஸோ இப்படி BSE வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸுக்கு வீக்லி, மந்த்லி, குவார்டர்லின்னு அடிஷனல் ஆட் ஆன் லிமிட்ஸ் வச்சதுனால தான் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபாலோ ஆயிட்டு இருக்குன்னு மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறமா BSE வந்து கிளாரிஃபை பண்ணி சிலதை வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ இந்த கிளாரிஃபிகேஷன்ல BSE என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த அடிஷனல் ஆட் ஆன் மெஷர்ஸ்ன்றது எல்லா ஸ்டாக்ஸ்க்குமே இல்லை, எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து BSEயோட குரூப்ஸான X குரூப், XT குரூப், Z குரூப், ZP குரூப் ஆர் ZY ஆர் Y குரூப்ல வந்து ஃபாலோ ஆகுதோ அந்த ஸ்டாக்ஸுக்கு தான் இந்த அடிஷனல் ஆட் ஆன் லிமிட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா இந்த குரூப்பை பத்தி பார்க்கணும்னா BSE வந்து ஒவ்வொரு ஸ்டாக்ஸ்க்கு ஒவ்வொரு மாதிரி குரூப் கொடுத்துருப்பாங்க. அது நல்ல நல்ல ஸ்டாக்ஸ்க்கு எல்லாமே வந்து A குரூப் ஆர் B குரூப் கொடுத்துருப்பாங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக இப்போ சொல்லியிருக்கிற குரூப்ஸோட மீனிங்னு பார்த்தீங்கன்னா X குரூப்னா வந்து எந்த ஒரு ஸ்டாக் BSEல மட்டும் லிஸ்டாக இருக்கோ அதை வந்து Xன்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே போல் XTன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் டு ட்ரேட் பேசிஸ், அதாவது அதில் இன்ட்ராடே பண்ண முடியாது. அண்ட் அதுவே Z குரூப் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்பெனிஸ் எக்ஸ்சேஞ்சோட நார்ம்ஸில் ஃபெயில் ஆகிறாங்களோ அந்த கம்பெனிஸை Z குரூப் பண்ணுவாங்க. அண்ட் அதுலேயும் வந்து இன்ட்ராடே பண்ண முடியாது. ஸோ இப்படி ஒவ்வொரு ஸ்டாக்ஸுக்கு ஒவ்வொரு குரூப் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதில் இந்த ஒரு குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஆட் ஆன் லிமிட்ஸ் வச்சதுன்றது ஓரளவுக்கு ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸை ரெக்கவரி ஆக வச்சது. அண்ட் ஈவன் இதையும் தாண்டி இந்த அடிஷனல் ஆட் ஆன் லிமிட்ஸ் எல்லாமே வந்து எந்தெந்த ஸ்டாக் பிரைஸ் 10 ரூபாய்க்கு மேலே இருக்கோ அண்ட் 1000 crores கீழே மார்க்கெட் கேப்ல இருக்கோ அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க.
அண்ட் அது இப்போ முன்னாடி அனௌன்ஸ் பண்ண அந்த ஆட் ஆன் லிமிட்ஸ்ன்றது அதாவது வீக்லி மந்த்லி அண்ட் குவார்டர்லிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதை இப்போ ரிவைஸ் பண்ணி 6 months 1 year 2 years and 3 yearsக்குன்னு வச்சிருக்காங்க. ஸோ இந்த பிஎஸ்சியோட கிளாரிஃபிகேஷன் அண்ட் அப்டேட்ன்றது ஓவரால் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்போட ரீசென்ட் ஃபால்ல இருந்து ரெக்கவரி ஆக வச்சது. ஆனால் அதுக்காக மார்க்கெட்டில் நீ ஃபாலே இருக்காதான்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் கரெக்ஷன்ன்றது எப்பவுமே சாதாரண விஷயம்தான். நல்ல இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்ஷனை வந்து ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது நல்ல பிஸ்னஸ் இருக்கிற ஃபண்டமெண்டல் ஸ்டாக்கை ஓரளவுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் வாங்குறதுக்கு அது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்ப்பாங்க. அண்ட் ஆக்சுவலாக இதனாலேயே நிறைய பேர் கரெக்ஷன் வந்தால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்ப்பாங்க. அண்ட் அதனாலேயே எந்த ஒரு ஸ்டாக் பை பண்ணுறதா இருந்தாலும் அது ஃபஸ்ட்டு நல்ல கம்பெனியான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் அப்படி நல்ல கம்பெனியாக இருந்தாலும் இனிஷியலாக வந்து கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் ஒருவேளை ஒரு 10 to 15% வந்து அதோட ஷேர் ப்ரைஸ் ஃபால் ஆச்சுன்னா மறுபடியும் அதில் கொஞ்சமாக இன்வால்வ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் அப்படி ஒரு வேளை ஃபால் ஆகலைன்னா ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்கணும். ஸோ அதை என்ஜாய் பண்ணுங்க. ஆக்சுவலாக மார்க்கெட் ஃபால் ஆகிறப்ப பயப்படாமல் இருக்கிறதுன்றது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் எமோஷனல் கண்ட்ரோல். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸால் கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் ஜங்க் ஸ்டாக்ஸை வாங்கிட்டு அதோட ஷேர் ப்ரைஸ் ஃபால் ஆகிறப்போ அதை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுன்றது உங்களோட ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸாக மாறிடும். ஓகே, அடுத்து குஜராத் ஆல்கலைஸ் பற்றி பார்க்கலாம். குஜராத் ஆல்கலைஸோட Q1 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போத் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்லையும் அண்ட் அது போல குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேரிசன்லையும் ஓரளவுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருந்தாங்க. அண்ட் ரிசல்ட்ஸை தாண்டி அவங்களோட ப்ராடக்ட் ப்ரைஸ் அண்ட் அதே போல் வால்யூம் பற்றி என்ன அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா காஸ்டிக் சோடாவோட ப்ரைஸ் எல்லாமே இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அதாவது போன குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா காஸ்டிக் சோடாவோட ப்ரைஸ் அரௌண்ட் $220 or $225 இருந்திருக்கு. ஆனால் இந்த குவார்ட்டரில் அது $370 to $375 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவன் ப்ரொடக்ஷன் அண்ட் யூட்டிலைசேஷன் லெவல்ஸ்னு பார்க்குறப்போ அதாவது கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் பார்த்தீங்கன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் அரௌண்ட் 70 to 75% இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து அரௌண்ட் 95%க்கு மேலேயே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி போத் ப்ரைஸ் அண்ட் வால்யூம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிறதும் அண்ட் இது இப்போ நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணதும் இந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஓகே, அடுத்து கார்தா கன்ஸ்ட்ரக்ஷனோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 21 rupeesக்கு இறங்கியிருந்தது. நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 200 இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து 21 rupeesக்கு இறங்கியிருக்கு. ஸோ இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ண கார்பரேட் ஆக்ஷன்ஸ், அதாவது 2 கார்பரேட் ஆக்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் அண்ட் இன்னொன்று வந்து போனஸ். ஸோ அதில் ஸ்டாக் ஸ்பிளிட்னு பார்க்குறப்போ ஃபேஸ் வேல்யூ வந்து 2 rupeesலேருந்து 1 rupeesக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் 200 rupeesலேருந்து 100 rupeesக்கு ரெடியூஸ் ஆயிருக்கும். அண்ட் அதே போல் போனஸ் பார்த்தீங்கன்னா 4:1, அதாவது நீங்கள் ஒரு ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 shares அடிஷனலாக கொடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ அதோட ஷேர் ப்ரைஸ் ஃபர்தர் 5 ஆல் டிவைட் ஆயிருக்கும். ஸோ அப்படி தான் அதோட ஷேர் ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 210 rupeesலேருந்து 21 rupeesக்கு இப்போ வந்திருக்கு. ஓகே, அடுத்து மெட்டல் ஸ்டாக்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி பேசியிருக்கோம். ஸோ அப்படி மெட்டல் ஸ்டாக்ஸோட ரேலிக்கு முக்கியமான காரணம் வந்து ஃபர்ஸ்ட் சைனா அவங்களோட ப்ரொடக்ஷனை கட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் அடிஷ்னலாக எக்ஸ்போர்ட் டியூட்டி இம்போஸ் பண்ணிட்டு இருக்கிறது. அண்ட் இப்போ ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்கன்னா யூஎஸோட $1 trillion இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில். ஸோ யூஎஸோட இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ல ரோட்ஸ், பிரிட்ஜஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் அதே போல் கிளீன் எனர்ஜி அண்ட் ப்ராட்பேண்டில் ஸ்பெண்டிங் இருக்குன்றதுனால மெட்டல்ஸோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து மெட்டல் ஸ்டாக்ஸான டாடா ஸ்டீல், செயில், கோதாவரி பவர் அண்ட் அதே போல் ஹிண்டால்கோ, ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்க்கு எல்லாமே பாசிட்டிவான அப்டேட்டாக இருக்குது. ஓகே, அடுத்து ஐடிசியோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் பேசின சில அப்டேட்டை பார்க்கலாம். ஐடிசியோட ஹோட்டல் பிஸ்னஸை டிமர்ஜ் பண்ணுறதை பற்றியும் அண்ட் அதே போல் ஐடிசி இன்ஃபோடெக்கை லிஸ்ட் பண்ணுறதை பற்றியும் ஐடிசியோட சேர்மனான சஞ்சீவ் பூரி என்ன சொன்னார்னா கோவிட் சுச்சுவேஷனால ஹோட்டல் பிஸ்னஸ்ன்றது ரொம்பவே இம்பாக்டாக இருக்குது. அடுத்தடுத்த கோவிட் இம்பாக்ட் இல்லாமல் இருந்ததுன்னா ஹோட்டல் பிஸ்னஸ் எல்லாமே ரெக்கவரி ஆகும். ஸோ அதனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இதை டிமர்ஜ் பண்ணுறதுன்றது அந்தளவுக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ ஒன்ஸ் ரெக்கவரி ஆகட்டும், அதுக்கப்புறமா டிமர்ஜ் பண்ணுறதை பற்றி நாங்கள் டெசிஷன் எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவன் ஐடிசி இன்ஃபோடெக்கை லிஸ்ட் பண்ணுறதை பற்றியும் ஓகே சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போத்துக்கு வந்து அது நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ க்ரோ ஆகட்டும், அப்ராப்ரியேட் டைமில் நாங்கள் அதோட டெசிஷன் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐடிசி நெக்ஸ்ட்ன்ற ஸ்ட்ராட்டஜியில் போத் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வழியாக எஃப்எம்சிஜியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவை நல்ல ஸ்ட்ரென்த்தன் ஆக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து லூப்பினோட ஷேர் ப்ரைஸ் ரொம்பவே ஃபாலோ இருந்தது. அதை பற்றி பார்க்கலாம். லூப்பினோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷனோட கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது. அண்ட் ஆக்சுவலாக ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட்னு பார்க்குறப்போ இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் ஓரளவுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் லைசன்சிங் ஃபீ காரணமாக ஒன் டைம் கெயின் இருக்கிறது தான் வந்து அது காரணமாக சொல்கிறாங்க. அண்ட் இது போல் ரீசெண்டாக நிறைய ஃபார்மா கம்பெனிஸ் அப்டேட் பண்ணது போல் இந்த ஃபார்மா கம்பெனியும் வந்து யூஎஸோட சேல்ஸ் ட்ராப் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ் அண்ட் அதே போல் அலம்பிக் ஃபார்மா எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட யூஎஸ் சேல்ஸில் ப்ரைஸ் எரோஷன் காரணமாக, அதாவது ஹெவி காம்படிஷன் காரணமாக ரெவென்யூ ட்ராப் இருந்ததா சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆக்சுவலாக லூப்பினுக்கும் வந்து யூஎஸில் அதிகமான எக்ஸ்போஜர் இருக்குது. அதாவது லூப்பினோட குளோபல் சேல்ஸில் யூஎஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 35% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ அந்த யூஎஸ் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்போ அரௌண்ட் 10 to 11% ட்ராப் ஆயிருக்கு.
அண்ட் இந்த யூஎஸோட சேல்ஸ் டிக்ரீஸ் ஆனதுக்கும் ஹெவி காம்படிஷன் தான் காரணமாக சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனால சிஎல்எஸ்ஏ லூப்பினுக்கு செல் ரேட்டிங் கொடுத்து டார்கெட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டார்கெட் முன்னாடி 1080 கொடுத்துருந்தாங்க, அதை இப்போ ரெடியூஸ் பண்ணி 970 கொடுத்துருக்காங்க. அண்ட் இதே போல் ப்ரோக்கரேஜஸ் வந்து கேட்லா ரிலேட்டடாகவும் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. கேட்லாவோட 30% ப்ரைஸ் வேல்யூவேஷன் வந்து அவங்களோட வேக்சின் மேலே தான் டிபெண்டாக இருக்குது. ஆனால் அவங்களோட வேக்சின் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அப்ரூவ் ஆகிடும், இந்த வாரம் அப்ரூவ் ஆகிடும்னு லாஸ்ட் 1.5 மந்த்ஸாக வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ அவங்களோட வேக்சின் வந்து இன்னும் சீக்கிரமாக லான்ச் பண்ணாமல் டிலே பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா வேக்சினேஷனோட ஆப்பர்ச்சுனிட்டின்றது ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து வேக்சினேஷன்னால அவங்களுக்கு எந்த ஒரு மேஜர் பெனிஃபிட்டும் இல்லாமலே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனால் கிரெடிட் சூஸே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அண்டர் பர்ஃபார்ம் ரேட்டிங்கை கொடுத்து டார்கெட்டை 380 கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவே சிட்டி பார்த்தீங்கன்னா செல் ரேட்டிங் கொடுத்து 490 டார்கெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவே சிஎல்எஸ்ஏ வந்து அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்து 640 டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து வாடெக் வாபாக்ன்ற கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். இவங்களோட Q1 ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஆனால் மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஃபால் ஆயிருந்தது. அண்ட் அப்படி மார்ஜின் ஃபால் ஆனதுக்கு என்ன முக்கியமான காரணமாக சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்று வந்து ஸ்டாஃபோட எக்ஸ்பென்சஸ். அதாவது இந்த கோவிட் சுச்சுவேஷன் காரணமாக எக்ஸிக்யூஷன்ன்றது கொஞ்சம் டிலே ஆக ஆரம்பிச்சது. அண்ட் அதனால ஸ்டாஃபோட எக்ஸ்பென்சஸும் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே இன்னொரு காரணம் வந்து ரா மெட்டீரியல்ஸோட ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆனதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நியூ கான்ட்ராக்ட்ஸில் ரா மெட்டீரியலோட ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ எங்களுக்கு இம்பாக்ட் இல்லாத அளவுக்கு நாங்கள் கிளாஸஸை வச்சுட்டு இருக்கிறதுனால மார்ஜின்ஸ் வந்து ஓரளவுக்கு பேக் டு த நார்மல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆர்டர் இன்ஃப்ளோ பற்றி பேசுகிறப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த குவார்ட்டரில் 1450 crores ஆர்டர் வந்திருக்கு. அண்ட் டோட்டலாக எங்களோட ஆர்டர் புக்குன்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 10,400 crores இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவன் இந்த இயர் எண்டுக்குள்ளே இந்த ஆர்டர் புக் வந்து இன்னும் நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆர்டர் கான்ட்ரிபியூஷன் பார்க்குறப்போ இண்டஸ்ட்ரியல் ஆர்டர்ஸ் வந்து நிறைய வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவன் ஓவர்சீஸ் ஆர்டர்ஸும் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது வந்து நல்லாவே மார்ஜின்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே போல் நெக்ஸ்ட் குவார்ட்டர்ஸ்லேருந்து முனிசிபல் ஆர்டர்ஸும் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து ஐஆர்சிடிசியோட அப்டேட்னு பார்க்குறப்போ Q1 ரெவன்யூ வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ அரௌண்ட் 85.4% க்ரோ இருக்குது. அண்ட் இது ப்ராஃபிட்னு பார்க்குறப்போ ஆக்சுவலாக போன வருஷம் இதே குவார்ட்டரில் நெட் லாஸாக 24 crores போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த குவார்ட்டரில் 82 crores நெட் ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐஆர்சிடிசியோட போர்டு வந்து ஸ்பிளிட்டுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ வந்து 10 rupeesலேருந்து 2 rupeesக்கு ஸ்ப்ளிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ ஐஆர்சிடிசியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5 ஆல் டிவைட் ஆகும். ஓகே, அடுத்து மணப்புரம் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று ரொம்பவே ஃபாலோ ஆயிருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவங்களோட கோல்டு ஏயும் ரொம்பவே ஃபாலோ ஆயிருந்தது. அது குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேரிஷனில் கோல்டோட லோன் புக் பார்த்தீங்கன்னா 13% ட்ராப் ஆயிருக்கு. அண்ட் இதே போல் அவங்களோட கோல்டு ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 11% ட்ராப் ஆயிருக்கு. அண்ட் அதுவே நான் கோல்டு செக்மெண்ட்னு பார்க்குறப்போ அவங்களோட லோன் புக் வந்து குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேரிஷனில் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ இப்படி அவங்களோட கோல்டு ஹோல்டிங்ஸ் வந்து ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆனதுக்கு என்ன காரணமாக சொல்லியிருக்காங்கன்னா, ஷார்ட்டர் டென்யூரில் இருக்கிற கோல்டு லோன் ப்ராடக்ட்ஸ்னால ஒன்று ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது, இன்னொன்று கஸ்டமர்ஸோட வித்ட்ராவலும் அதிகமாக இருக்கிறதா காரணமாக சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் கஸ்டமர் அடிஷனும் பார்த்தீங்கன்னா, அதாவது நியூ கஸ்டமர் அடிஷன் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 36% ட்ராப் இருந்தது. ஆனால் அது வந்து இந்த ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து ஓரளவுக்கு பேக் டு த நார்மல் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து இன்னைக்கு 4 ஐபிஓட அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் ரிலீஸ் ஆயிருந்தது. தேவ்யானி இன்டர்நேஷனல்ஸ், கிருஷ்ணா டயக்னோஸ்டிக்ஸ், வின்லாஸ் பயோடெக் அண்ட் இதே போல் எக்ஸாரோ டைல்ஸ். இதில் ஆக்சுவலாக நான் வந்து எக்ஸாரோ டைல்ஸை தவிர மற்ற எல்லா ஐபிஓஸ்லையும் அப்ளை பண்ணியிருந்தேன். ஆனால் எந்த ஒரு ஐபிஓவும் எந்த ஒரு அக்கௌண்ட்லையும் அலாட் ஆகலை. ஸோ உங்களுக்கு எந்த ஐபிஓ அலாட் ஆயிருக்குன்னு சொல்லுங்கள். அதாவது எவ்வளோ அப்ளிகேஷன் போட்டிங்க, அதில் எவ்வளோ அலாட் ஆயிருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, அடுத்து இன்னைக்கு 2 ஐபிஓட சப்ஸ்கிரிப்ஷன் க்ளோஸ் ஆயிருந்தது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபினான்ஸோட ஐபிஓ வந்து ஓவராலாக இன்னைக்கு 17.2 times சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. அண்ட் ரீட்டைல்னு பார்க்குறப்போ 1.35 times சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. அண்ட் QABஸ்னு பார்க்குறப்போ 32 times அண்ட் NIS வந்து 33 times சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. அண்ட் நான் இன்னைக்கு டெலிகிராம் சேனலில் சொன்னது போல் ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபினான்ஸில் வெறும் 2 அக்கௌண்ட்லேருந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் ஆக்சுவலாக அந்த ரீட்டைல் கேட்டகரி 1.3 times மட்டும் தான் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கிறதுனால மோஸ்ட்லி 2 அக்கௌண்ட்லையுமே அலாட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆக்சுவலாக இதோட லிஸ்டிங் யூனிட்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு யோசிச்சிருக்கேன். அண்ட் ஆக்சுவலாக நான் ஏன் இந்த கம்பெனியை லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிற இந்த கம்பெனியோட டெடிகேட்டட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, அடுத்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா கெம்ப்ளாஸ் சன்மார். இதோட சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 2.21 times தான் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. அண்ட் அதில் ரீட்டைல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 2.34 times சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. அண்ட் QABs பார்த்தீங்கன்னா 2.75 times அண்ட் NIS வந்து 1.05 times சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து FIS அண்ட் DISஓட டேட்டா பார்க்குறப்போ இன்னைக்கு FIS வந்து கிட்டத்தட்ட 212 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே DIS வந்து கிட்டத்தட்ட 307 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க.
ஓகே, அடுத்து நாளைக்கு கவனிக்க வேண்டிய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை பார்க்கலாம். நிஃப்டியோட சப்போர்ட்னு பார்க்குறப்போ 16,270 பார்க்குறேன். அண்ட் அது ரெசிஸ்டன்ஸ்னு இல்லை, ஆனால் அப்பர் சைடுன்னு பார்க்குறப்போ 16,420 பார்க்குறேன். அண்ட் அது பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட்னு பார்க்குறப்போ 35,650 பார்க்குறேன். அண்ட் அது ரெசிஸ்டன்ஸ் வந்து 36,280 பார்க்குறேன். அடுத்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 16,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்ட் ஆயிருக்கு. அண்ட் அது புட் ஆப்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ இமீடியட்டாக 16,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்ட் ஆயிருக்கு. ஆனால் இதே 16,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு கால் ஆப்ஷன் சைட்லையும் டிசென்ட்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்கிறதுனால புட் ஆப்ஷன் சைடில் இருக்கிற அடுத்த அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்டான 16,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்றது ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக பார்க்குறேன். ஸோ இந்த டேட்டா வச்சு பார்க்குறப்போ அடுத்த நிஃப்டியோட ரேஞ்ச் வந்து 16,200லேருந்து 16,500க்குள்ளே இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் ஆர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் அப்படியே இந்த வீடியோ ரிலேட்டடாக எந்த ஒரு கமெண்ட்டாக இருந்தாலும் பண்ணுங்க. ஈவன் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குன்னு கூட கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்கள் முன்னாடி வர. அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.